ஒரு நாய் வந்து வாக்கிங் போயிருக்கு. அந்த நாய்க்கு, அந்த நாய் மேல இன்னொரு தெரு நாய்க்கு லவ் வந்துருச்சான். சரியா? இது லொல்லுன்னுச்சான், அதுவும் லொல்லுன்னுச்சா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாத்தியாருக்கு தெரியாம பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா அது கார்ல கூட்டு போயிட்டார். ஒரு நாள் வெயிட் பண்ணிச்சு வாக்கிங் தெருவில் வந்த நாய். இந்த வாக்கிங் வந்த நாயை பார்க்க முடியல, மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு போயிருச்சு. பொவ்வுன்னு பாருங்க, பால்கனில கட்டி போட்டிருந்தாங்க. எட்டி பார்த்தா தெரு நாயி. ஹே, நீ எப்படி இங்க? உன்னதான் பார்க்க வந்தேன். நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கிறேன். நான் நல்லா இல்ல. ஏன்? வா போலான்ச்சான். அப்ப அந்த நாயில வரமாட்டேன்ச்சான். ஏன்? நான் உன்னை லவ் பண்றேன், வா. வரமாட்டேன். ஏன்? நல்லா சோறு போடுறாங்க இங்க. தெரு நாய் சொல்லிச்சா, ஒரே சோறு, வெளியில வா, வெரைட்டி ரைஸ், வா, கம் அவுட், கம் அவுட்ச்சான். இந்த நாய் சொல்லிச்சா, வரமாட்டேன். ஏன்? எங்க ஐயா வரட்டும், வந்தா கேட்டுட்டு வந்துடுறேன். இதை நான் சொல்றேன். அந்த தெருநாய் கேட்டுச்சான், நீனா எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் லவர் கிட்ட கேட்பாரு, அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? வீட்டில் இருந்தா சொல்ல விடுவானா? லூசா நீ? விடமாட்டான். இப்பவே அறுத்துட்டு வந்துரு, போயிடலாம். இல்ல இல்ல, நான் வர்றதுக்கு வரமாட்டேன், வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? எங்க முதலாளிக்கு அழகான ஒரு பொண்ணு, அது 17 வயசு, தெருல ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, அவன் பேர் ரகு. நேத்து நைட் ஒரே சண்டை எங்க ஐயாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். என்ன சண்டை? நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது இந்த பொண்ணு. அவங்க அப்பா சொல்லிட்டாரு, முடியாது, அந்த ரகு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. நான் முன்னால இருந்தேனா, என்னை பார்த்து எங்க ஐயா சொன்னாரு அந்த பொண்ணுகிட்ட, இந்த நாய்க்கு வேணாலும் உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உன்னை அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். எங்க ஐயா வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னுச்சான். இதை சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு, ஆசைப்படலாம், தகுதி வேணாமான்னு கேட்பாரு. நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், நமக்கு தகுதி இருக்கிறதா? அந்த தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது? அந்த தகுதியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது எப்படி? ஒரு பேச்சாளராக நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு பல வாய்ப்புகளும் பல மனிதர்களை சந்திப்பதற்காக அந்த பெரும் பேரும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் எதை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? எந்த தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? என்ன ஹோம்வொர்க் நான் பண்ணணும்? இது நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இதுக்கு பின்னால் என்னுடைய உழைப்பு என்ன? லேட்டா வந்த மகேஷ் தம்பி சொல்லுது, தூங்கிட்டாங்க. அதே ட்ரெயின்ல தான் நானும் வந்தேன். நான் ஏன் தூங்கல? ஏன் தூங்கலன்னா, அதுக்கு முன்னால நான் பேசணும். நான் 11 மணிக்கு போகணும், இப்பவே லேட்டு. நமக்கான கடமைகள் என்று வருகின்ற பொழுது நமக்கான சிரமங்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இன்னைக்கு ரொம்ப சிரமம் என்ன தெரியுமா? உங்களை படி என்று சொல்வதற்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு மனிதனை, வெற்றியாளனை சந்தித்தேன் மலேசியால. அவன் பெயர் கணேசன். BMW வந்து இறங்கினான். ஒரு LIC ப்ரோக்ராமுக்கு போறேன், நம்லிஃபா. நான் பேசுவதற்கு முன்னால் அந்த இளைஞன் பேசினான். அவருடைய மாஸ்டர் வந்து இறங்கினார். அவர் மெர்சிடிஸ்ல வந்து இறங்கினார். அப்போ மெர்சிடிஸை விட BMW விலை உயர்ந்த கார் அவர் வாங்கியிருக்கார். முதலாளி கிட்ட இருந்து தொழிலாளி அதிகமான கார்ல வந்து இறங்குறான். அவர் ஓல்ட் மாடல் மெர்சிடிஸ் வச்சிருக்காரு, நியூ மாடல் வச்சிருக்காரு, வந்து இறங்கினார். என் வெற்றியின் ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். 2 வரிகள் தான். அப்படியே சொன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, do not contact with me. என்னுடைய பேச்சோடு நீங்கள் கான்டாக்ட்ல இருக்காதீங்க. do connect yourself with my words. என்னுடைய வார்த்தைகளோடு உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் பேசுவது என்ன என்று உங்களுக்கு புரியும். சொன்ன 2 வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னுடைய குருநாதர் கார்த்திக், அவர் எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். நான் அதை சரியாக செய்கிறேனா என்று ஒரு நாளும் நான் அவரை கண்காணிக்க விட்டதில்லை. அதை முடித்துவிட்டு அடுத்த பாடத்திற்காக அவரிடம் வந்து நிற்பேன். அவர் சொல்லி தருவார். அவர் கண்காணிக்காமலேயே வளர்ந்தவன் நான். அதனால் தான் அவரை விட கூடுதலான வண்டியில் வந்து இறங்கினேன்னு சொன்னாம்பா. வாழ்க்கையில ஜெயிக்கிறது யார் தெரியுமா? வாட் நெக்ஸ்ட் கேட்கிறவன். துரோணாச்சாரியார் சொல்கிறார் ஜெயத்ரதனிடம், உங்களுக்கு அர்ஜுனனை ரொம்ப பிடிக்குமே. ஜெயத்ரதன் கேட்ட கேள்விக்கு துரோணர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மாம், இப்பொழுது நான் அவனை எதிர்த்து நிற்கிறேன், ஆனாலும் அவன் தான் a great student. ஏன்? நான் நல்லவன் இல்லையா? நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா? நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான். நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ அதை செயல்படுத்தி விடுவாய். ஆனால்
அர்ஜுனன் நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் அது அவனுக்கு போதவே போதாது, வாட் நெக்ஸ்ட் என்று நிற்பான். அதனால் தான் அவன் எனக்கு நிரம்ப பிடித்தமானவனாக இருக்கிறான்னு சொன்னார். சார் என்ன சார் 3 யூனிட் கொடுக்குறீங்க, 2 கொடுங்க சார். ஒருத்தன் சொல்லுவான் சார் 3 சார் 4 முடிச்சுக்கிறோம் சார். முடிச்சுக்கலாம் சார், 4வது முடிச்சிருங்க சார், எக்ஸாமினேஷன் ரொம்ப கிட்ட வருது, ஹாலிடேஸ்லாம் வருது, யூனிட் முடிக்காம போறீங்க. ஏய் 3வதே புரியாம இருக்குது, இவன் 4வது கேட்கிறானே. நீ ஜெயத்ரதன், அவன் அர்ஜுனன். இவ்வளவுதான். வாட் நெக்ஸ்ட்? ஏன் லைஃப் இஸ் அவர்ஸ் செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கை. அவர்கள் நமக்கு உதவுகிறார்கள், அவர்களிடத்தில் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய அம்மா சொன்னாங்க, கண்ணை 2 விட்டுட்டு உடம்பு உரிச்சு எடுத்துருங்க நாங்க என் டீச்சர் கிட்ட. எங்க அம்மாட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். ஏன் பிசாசா பேயா அம்மாவா நீ உடம்பு உரிச்சு எடுக்க சொல்ற, கண்ணை மட்டும் விட சொல்ற, அதையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மா சொன்னாங்க, படிக்கணும்ல, படிக்கணும். நான் யோசிச்சுட்டு கூட பார்க்க முடியாது குழந்தைகளை, நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த வளர்ச்சியை நான் யோசித்து கூட பார்க்க முடியாத குடும்ப சூழலில் பிறந்தவள் நான். படிச்சுட்டேன், அவ்வளவுதான். படிக்கிறது புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வாழ்க்கை வசப்பட்டது. படிக்கணும், படிக்கிறத புரிஞ்சுக்கணும், விடவே கூடாது.